Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, set me apart. Come, Holy Spirit, to you I pray. Come, Holy Spirit, show me the way. Come, Holy Spirit, fill my heart. Come, Holy Spirit, and melt me now. Come, Holy Spirit, and mold me now. Come, Holy Spirit, and use me now. Pour out your grace upon this place. I feel your healing warm embrace. Renew my life, Lord Jesus Christ, that I may bring your love and peace to all the earth. Good morning, how are you? இப்போ இந்த வீடியோவில் நான் எது பற்றி நான் பைபிள்லேருந்து எடுத்திருக்கேன்னாக்கா ஓல்டு டெஸ்டமெண்ட், the book of Amos, and the chapter 5 and the verses 14-15. இப்போது இந்த ஆமோஸ் அந்த இறைவாக்குனர் பற்றி ஐ வாண்ட் டு சே a few things about him. இவர் இந்த இஸ்ரேல் நாட்டில் தென்னாடு, அப்போல்லாம் சின்ன நிலப்பகுதியாக இருந்தாலும் குறுநிலம் நாடுன்னு தானே சொல்லுவாங்க. ஸோ அவர் யூதா பகுதியில் பிறந்து வடநாடான இஸ்ரேலுக்கு சென்று அங்கே வாழ்ந்தார். அப்போது கிமு 800 பிசி, அதாவது கிறிஸ்தவுக்கு முன்னால் 800 பிசியில் அங்கே வாழ்ந்துட்டு இறைவாக்கு உரைச்சிருக்காரு. அப்போ அந்த நாடு, அதாவது இஸ்ராயல் நாடு, அந்த வட பகுதி எப்படி இருந்ததுன்னா அந்த சமாரியாவெல்லாம் உள்ளடக்கி அந்த பகுதி ஒரு செழிப்பான வளமான பகுதியாக இருந்திருக்கு. பட் ஆக்சுவலி அது அந்த வளத்தை, அந்த செழிப்பை அந்த யாருக்கு அனுபவிக்க வாய்ப்பு இருந்ததுனாக்கா செல்வந்தர்களும் அப்புறம் அதிகாரம் படைத்தவர்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது. பாமர மக்கள் இப்பொழுது போலவே ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு அந்த இடத்துல நேர்மையும் நீதியும் அவங்களுக்கு கிடைக்காம ஒரு 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 அநீதியான சூழ்நிலையில் அந்த பாமர மக்கள் வாழ்ந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுனாக்கா அசீரியா எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியும், மெசபடோமியாவுடைய வடப்பகுதி தான் அசீரியா, தென்பகுதி ஆக்சுவலாக பாபிலோனியா. ஓகே, அப்போது இந்த இரண்டு நாடுகளையும் பாபிலோனியா அசீரியர் அச்சுறுத்தல் அந்த பக்கம் இருந்தது. அப்போது அந்த அசீரியர்கள் தான் முன்னால் வந்தாங்க, சமாரியாலாம் பிடிச்சாங்க இல்லைங்களா. அப்போது அந்த அச்சுறுத்தல் இருந்தது. அப்போ தான் அதாவது பாவத்தில் வாழ்ந்து பாமர மக்களை ஒடுக்கி நசுக்கி வாழ்ந்த அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை ஆமோஸ் அழைக்கிறார். அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். அந்த வசனம் என்ன சொல்ல, 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, சீக் குட் நாட் ஈவில் that you may live. Seek good, not evil, that you may live. நன்மையை தேடுங்கள், நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். அடுத்தது என்ன சொன்னால், then the Lord God will be with you just as you say as he is. நீங்கள் சொல்லுவது போல கடவுளாம் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறார் பார்த்தீங்களா? நன்மையை நாடு, சி குட், நல்லதை மட்டும் தேடுங்க, தீமையை தேடாதீங்க, அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். நான் சொன்னல, அசீரியாவுடைய அச்சுறுத்தல் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போது கடவுள் என்ன, ஆமோஸ் வழியாக கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சர்வைவ் பண்ணிவிக்கீங்க, அவங்க அந்த அச்சுறுத்தலிருந்து மீண்டும் நீங்கள் சர்வைவ் பண்ணுவீங்க. ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் போடுறேன். அப்படின்னா நீங்கள் சர்வை ஆகணுன்னாக்கா யூ ஹாவ் டு சீக் ஒன்லி த குட் பட் நாட் த ஈவில். ஒரு கண்டிஷனையும் கொடுக்குறாரு. அப்படின்னா சொல்கிறோன்னா தட் யூ வில் லிவ், நீங்கள் வாழ்வீர்கள்ன்றதுக்கு ஒரு கண்டிஷனை கொடுக்குறாரு. ஸோ யூ ஹாவ் டு சீக் வாட் ஒன்லி த குட் நாட் பேட், ஈவிலை விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா,
then the Lord will be with you just as you say. நீங்கள் சொல்கிறது போல் கடவுள் உங்களோடு, கடவுளுடைய பிரசனை உங்களோடு இருக்கும் அப்படின்னு சொல்ல. அப்போவும் அங்கே ஒரு கண்டிஷனாக சொல்கிறாரு, நீங்கள் நன்மை மட்டும் தேடி தீமையை தேடாது இருந்தீங்கன்னா கடவுள் உங்களோடு இருப்பார், கடவுளுடைய பிரசனை உங்களோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த இஸ்ராயல் மக்கள் என்ன எண்ணிக்கொண்டிருக்குன்னா, they believed they were chosen people. just because they were chosen people, பாவத்தில் இருந்தாலுமே கடவுள் அவங்களோடு இருந்து கொண்டு இருக்கிறாரு, ஒரு ஃபால்ஸ் நம்பிக்கையோடு வாழ்ந்துருக்காங்க. ஸோ த ஆமோஸ் rebuke the people ஃபார் தயர் ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸ். அவங்க ஒரு தவறாக நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அப்படின்னா பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது கடவுளுடைய பிரசனத்தில் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. அப்படின்னா அவங்க ஒரு நீதியோடும் நேர்மையோடும் அவங்க வாழலை, சாதாரண மக்களை ஒடுக்கி நசுக்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ அது பாவம் ஒரு நிலை, சின்ஃபுல் நேச்சர். அப்போ அந்த டைமில் கடவுள் அவங்களோடு இருப்பாரா அப்படியே? அப்போ தான் அதனால தான் சொல்கிறாரு, கடவுளுடைய பிரசனை உங்களோடு இருக்கும். எப்போ உங்களோட பாவத்தை விட்டு தீமையை நீங்கள் நோக்கக்கூடாது, தீமையை தேடக்கூடாது, நன்மை மட்டும் தேடணும். அப்போ அங்கேயும் ஒரு கண்டிஷனோட ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு ஆமோஸ் வழியாக. இப்போ அடுத்த வசனத்துக்கு போனீங்கன்னா அதே சமயம் ஹேட் ஈவில் and love good and maintain the justice in the court, and then the Lord God will have, perhaps the Lord God will have mercy on the remnants of the Joseph அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் கெட்டதை தேடாமல் நல்லதை மட்டும் தேடிட்டு ஒரு நீதியை நிலைநாட்டும் பொழுது அங்கே என்ன நடக்கும்னாக்கா, எஞ்சியுள்ள, அதாவது யோசேப்பின் எஞ்சியுள்ள அந்த மக்கள் மீது கடவுள் இரக்கம் காட்டுவார்னு ஒரு நம்பிக்கையான ஒரு வாக்குறுதியும் ஆண்டவராகிய கடவுள் ஆமோஸ் வழியாக சொல்கிறாரு. அப்படின்னா அந்த இடத்துல நீதியும் நேர்மையும் இல்லை. அதனால தான் மெயின்டைன் த ஜஸ்டிஸ். அப்படின்னா இந்த சிட்டி கேட் அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த கோர்ட்டு இந்த ட்ரையலிங் த கேஸ் இந்த கோர்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அது அங்கே இருந்தது. ஆனால் எப்படிப்பட்டது அது? தேவர் கரப்ட் பீப்புள், ஊழல் மிகுந்தது. அப்போ பாமர மக்களை அடிமையாட்டம் நசுக்கப்பட்ட பகுதி. அதனால தான் மெயின்டைன் த ஜஸ்டிஸ் இன் த சிட்டி கேட்ஸ் ஏன்னா அங்கே தான் கோர்ட் இருந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு கண்டிஷனாக கொடுத்து கடவுள் ஒரு வாக்குறுதியையும் ஆமோஸ் வழியாக சொல்கிறாரு. இப்போது இந்த அதே ஆமோஸ் புத்தகத்தில் 21வது வசனத்துலேருந்து 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஓகே, ஐ டோன்ட் லைக் இப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, ஐ ஹேட் despise your feast and I take no delight in your solemn assemblies. உங்களுடைய திருவிழாக்களை நான் அருவருக்கிறேன், உங்களுடைய ஆன்மீக கூட்டங்களில் எனக்கு நாட்டமில்லை. you bring the grain offerings and burnt offerings, but I don't like to accept it. I won't accept it. நான் ஏற்க மாட்டேன். நீங்கள் நல்லறவு பலிக்காக கொண்டு வரும் அந்த கொழுத்த விலங்குகளையும் நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் என் முன் இறைச்சலிட்டு பாடுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய யாழிசையும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் என்ன செய்யணும்? லைட் த ஜஸ்டிஸ் ரோல் லைக் வாட்டர். நீர் எப்படி ஓடுதோ அதே மாதிரி நீதி ஓடணும். And the righteousness flow like ever flowing stream. ஒரு நீரோடைய போல, வற்றாத நீரோடைய போல அந்த நேர்மை ஓடிக்கொண்டிருக்கணும்னு உணர்த்துறாரு அந்த ஆமோஸ். அப்படின்னா கடவுள் என்னத்தை விரும்புறதுக்குல நம்ம கொடுக்குற பலியையும் நம்ம பாடுறதையும் யாழிசை மீட்டுறது இது எல்லாமே கடவுள் விரும்புறதே. ஆனால் என்னத்தை நம்மளுடைய எண்ணங்கள்லையும் பேச்சிலையும் நம்மளுடைய செயல்முறையும் நீதியும் நேர்மையும் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிச்சு வாழும்போது கடவுள் நம்ம கொடுக்குற அந்த பலிகளையும் நம்ம கொண்டாடுற அந்த திருவிழாக்களையும் அவரை ஏற்றுக்கொள்ளுவார். நம்ம
புகழ்ச்சி பாடல் பாடுறோம் இல்லைங்களா, அதில் அவர் சந்தோஷப்பட்டு he will accept it, will be very happy to accept it. ஆனால் இப்போ வந்து நான் உங்களை அறுவர்கள் என்ன வார்த்தையை சொல்கிறாரு பாருங்கள், உங்களை திருவிழாக்களை ஐ ஹேட் அண்ட் டெஸ்பைஸ் யுவர் ஃபீஸ்ட்டுங்கிறார், அருவருக்கிறேன்னு சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறாருன்னா கடவுள் வந்து he doesn't like the mere rituals, அந்த சடங்கு சமய சடங்குகள் எல்லாம் அவர் விரும்பலை, பலியும் விரும்பலை, பாடல்களையும் விரும்பலை. ஆனால் வாழ்க்கையில் நீதியும் நேர்மையும் கடைப்பிடித்து வாழ்வதை விரும்புகிறார். அதே மாதிரி மீகா புஸ்தகத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்ன மீகா என்ன சொல்கிறாருன்னா இதே மாதிரி அங்கே வந்து ஒரு எதிரொலிக்குது. மீகா தான் சொல்கிறார் என்னன்னா, he has said to you, who man, what is good, what does God requires of you? Do justice, love kindness, and walk with God with humbleness. இதை தான் கடவுள் விரும்புகிறாருன்னு யார் சொல்கிறது? மீகா தன்னுடைய புத்தகத்தில் சொல்கிறான். அதே தான் அது கடவுள் வந்து நீதியும் நேர்மையை தான் வரும். நம்ம வந்து நமக்கிட்டையும் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ வாழும் குடும்பத்துலேயும் சரி, நீ வாழும் பகுதியிலையும் நீதிக்காக குரல் கொடு, நீதிக்காக போராடு, நேர்மையோட வாழு. இதுதான் கடவுள் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. இதே மாதிரி ஐசாயா புக்கில் என்ன சொல்கிறாருனாக்கா, ஐசாயா புத்தகம் நம்ம சாப்டர் 1, வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், க்ளீன் யுவர் மேக் யுவர் செல்ஃப் க்ளீன், லேர்ன் டு டூ குட் திங்ஸ். அப்படின்னா கையை கழுவு, உன்னை வந்து பரிசுத்தப்படுத்திக்கொள், லேர்ன் டு டூ குட் திங்ஸ், அதை நன்மை செய்ய கற்றுக்கொள், அண்ட் சீக் ஜஸ்டிஸ், அதாவது நீதியை வந்து நீ என்ன பண்ணுறணும், நீதி தேடணும். அப்படின்னா அதை சொல்கிறாரு. அப்படின்னா கரெக்ட் அப்ரெஸ், ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்ட உள்ள நிலையில் இருந்த மக்களை அதிலிருந்து விடுவி, அது கரெக்ட், அந்த இடத்துல நீ கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஐசாயா புத்தகத்தில் கடவுள் ஐசாயா மூலியமாக சொல்கிறாரு. அதே மாதிரி தான் ஜெபனியா புத்தகத்தில் அதிகாரம் 2 என்ன சொல்கிறாரு, சீக் த லார்ட், சீக் ரைட்டியஸ்னஸ், கடவுளை தேடு, நேர்மையை தேடு. அப்படி வாழ்க்கையில் தேடுறது மட்டும் இல்லை, கடைபிடிச்சு வாழணும் சொல்கிறாரு. அப்படின்னா நம்மக்கிட்ட கடவுள் இப்போ பேசினா பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாரு, உன் வாழ்க்கையில் வந்து நீ வந்து ஆலயத்துக்கு வந்து ஜெப வழிபாட்டில் கலந்துக்கிட்டால் மட்டும், சடங்குகளை கடைப்பிடித்தால் மட்டும் போதாது. நீ என்ன பண்ணணுன்னாக்கா, நீதியை நேர்மையும் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு நீதிக்காக உன் குரலை உயர்த்தி ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக நீ குரல் கொடுக்கும்போது கடவுள் உன்னோடு இருப்பார் அப்படின்னு வாக்குறுதியும் அளிக்கிறாரு. இப்போ ஒரு ஜஸ்ட் 1 minute ஒரு 4 lines பாடிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? Into my heart, into my heart, come into my heart, Lord Jesus. Come in today, come in to stay, come into my heart, Lord Jesus. Thank you so much. Bye bye. தம்பி, உனக்கும் ரொம்ப தேங்க்ஸு. கட் பண்ணிக்கோ. தேங்க்யூ ஸோ மச்.